வணக்கம் குழந்தைங்களே. எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டிங்களா? நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் தான் காலையில் நல்லா ஜாலியாக விளையாட முடியும். கதை கேட்கலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நீதி கதை என்னன்னா, தொப்பி வியாபாரி கதை. நீங்கள் எல்லோரும் அந்த கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? இந்த கதையில் குரங்குகள் வரும். குரங்குகள் வந்து சேட்டை பண்ணும். குரங்குகள்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? சரி, நம்ம இப்போ கதைக்கு போகலாம். சரியா? கண்ணை மூடிட்டு கேட்கணும் இந்த கதையை. ஓகேங்களா? ஒரு ஊரில் ஒரு தொப்பி வியாபாரி இருந்தாராம். அவருக்கு என்ன வேலை? வியாபாரினா பொருட்களை எடுத்துகிட்டு போய் வியாபாரம் விற்கிறதுக்காக போகிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க. நம்ம எங்கேயாவது கடையில் போயிட்டு நமக்கு வேணுங்கிற பொருளை காசு கொடுத்து வாங்கிட்டு வரோம்ல, அவங்கெல்லாம் ஒரு வியாபாரி. அதே மாதிரி இவர் வந்து தொப்பி வியாபாரம் பண்ணாராம். தலைக்கு போட்டுப்போமே வெயிலுக்கு தொப்பிகள்லாம் வண்ண வண்ணமாக இருக்குமே, அழகான வண்ணங்களில் கடைகள்லாம் இருக்கும். நீங்கள்லாம் மொட்டை அடித்தா வாங்கி போட்டுப்பீங்களே வெயிலெல்லாம். மஞ்சள், சிகப்பு, பச்சை, வெள்ளை, கருப்புன்னு வண்ணங்களில் எல்லா வண்ணங்கள்லேயும் தொப்பிகள் கிடைக்கும்ல, அந்த தொப்பிகளெல்லாம் விற்கிற வியாபாரி. அவர் ஒரு நாள் தொப்பி விற்கிறதுக்காக அவர் தலையில் ஒரு பெரிய மூட்டையில் தொப்பிகளெல்லாம் ஒன்றா வச்சு கட்டி தலையில் தூக்கிக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தாராம். அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு ஊர்லேருந்து நல்லா தொப்பிகள்லாம் நல்லா வியாபாரம் ஆச்சா. சரி, நம்ம அடுத்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருந்தாராம். ஏன் இவர் நடந்து போகிறாரு, வண்டியில் போகலையா அப்படின்னு கேட்பீங்க நீங்களாம். இந்த கதை பழைய காலத்தில் நடந்தது, ரொம்ப நாள் முன்னாடி. அப்போல்லாம் நம்ம இப்போ வச்சுருக்க மாதிரி பைக்கு, காரு, சைக்கிள் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. எவ்வளோ தூரம் போகணுன்னாலும் நடந்து, காலாளி நடந்து தான் போவாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நடக்கிற கதை தான் இது. சரியா? இந்த தொப்பி வியாபாரி என்ன பண்ணாங்களா, தொப்பிகளெல்லாம் தூக்கிக்கிட்டு காட்டு பக்கமாக நடந்து அவங்களோட ஊருக்கு போய்கிட்டு இருந்தாங்களாம். ஏன்னா அவங்க போகிற வழியில் காடுகள் நிறைஞ்சு தான் இருக்கும். வெளியில் காடுகள் இருக்கும், மரங்கள் நிறைய இருக்கும், ஆறுகள், ஓடைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் அவங்க போகணும். சரிங்களா? இப்போ அந்த தொப்பி வியாபாரி தொப்பிகளை தூக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தாரா. அவருக்கு நடந்து 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 காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சான். ரொம்ப கால் வலி வந்துருச்சான். ரொம்ப தூரம் நடந்துட்டாரா இன்னைக்கு. அதனால் அவருக்கு செம்மையாக காலை வலிச்சுதான். உங்களுக்கும் அப்படி ஆகும்ல, நிறைய வீட்டில் ஆட்டம் போடும்போது கால் வலிக்கும் தானே? அம்மா கிட்ட சொல்லி கால் பிடிச்சி விட சொல்லுங்கள். கதை கேட்கலாமா? இப்போது கதைக்குள்ளே போகலாம். அவருக்கு கால் வலிச்சோன்னு அவர் என்ன பண்ணாரா, கொஞ்ச நேரம் எங்கேயாவது ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு போகலாமா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு யோசிச்சாரா. சரி, எங்கே ஓய்வு எடுக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்துட்டே இருந்தால் அங்கே ஒரு பெரிய மரத்தோட நிழல் அருமையாக இருந்தது. சரி, இந்த மரத்தோட நிழலில் படுத்து தூங்கி எழுந்திரிச்சு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை நிழலில் போய் படுத்தாராம். தொப்பிகள் எல்லாம் வெயிட்டாக இருக்கும்ல, நிறைய தொப்பிகள்லாம் கனமாக இருந்துச்சான். அந்த மூட்டையை இறக்கி வச்சுட்டு அந்த மரத்தோட அடியில் படுத்து நிழலில் படுத்த உடனே நல்லா தூங்கிட்டாராம். ஏன்னா அவருக்கு அவ்வளோ அசதியாக இருந்துச்சான். சரின்னு அவர் தூங்கி முடிச்ச கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இங்கேயும் அங்கேயும் அந்த மரத்தில் ஏதோ தாவர மாதிரி சத்தமா. பார்த்தா அந்த மரத்தில் ஒரு குரங்கு கூட்டமே இருந்துதான். அத்தனை குரங்குகள், சின்னது, பெருசு, இன்னும் கொஞ்சம் பெருசு, குட்டி அப்படின்னு நிறைய குரங்குகள் இருந்துதான். நீங்கள் எங்கெல்லாம் குரங்குகள் பார்த்துருப்பீங்க? எங்காவது வெளியில் போகும்போது இந்த மாதிரி குரங்கு கூட்டம்லாம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? கோயில்களில், மலை சார்ந்த பகுதிகளில் போகும்போது
அருவிகள் இருக்கிற இடம், மலைகள் சார்ந்த இடத்துலலாம் இந்த குரங்குகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த குரங்கு கூட்டங்களை பார்க்கலாம். கூட்டம் கூட்டமாக குரங்குகள் அவ்வளோ வரும். இந்த குரங்குகள்லாம் என்ன பண்ணுச்சா, அதுங்க எப்போவுமே என்ன பண்ணும், சேட்டை பண்ணுங்க. உங்களை மாதிரி ஒரு சேட்டை பிடிச்ச குட்டிங்களாம் இருக்குங்கள்ல, அதுங்கெல்லாம் அந்த குரங்கு குட்டிகள் என்ன பண்ணுச்சா, எல்லாம் சேர்ந்து மேலேருந்து கீழே பார்த்துக்கிட்டே இருந்தான். என்னது இவ்வளோ பெரிய மூட்டையாக இருக்குது, இதில் ஏதாவது சாப்பிட்ற பொருள் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்ததான். எல்லாம் ஒன்று பார்த்துக்கிட்டு ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் திரும்பி 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 பார்த்துக்கிட்டே இருந்ததுங்களாம். என்ன இருக்கும் இதுக்குள்ளே, என்ன இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே. கொஞ்ச நேரத்தில் ஒரு துருன்னு இருந்த வாழைக்குரங்கு இறங்கி வந்து அந்த பைய கடன்னு பிரிச்சிருச்சான். பிரித்து பார்த்தா உள்ளார வண்ணமான தொப்பிகள் இருந்ததாம். பல வண்ணங்களாலான தொப்பிகள் இருந்ததாம். கோடு போட்ட நீல தொப்பி, வட்டமாக புள்ளி வச்சு, மஞ்சள் புள்ளி வச்சு, சிகப்பு தொப்பி, பச்சை நிற தொப்பி, இளஞ்சிவப்பு நிற தொப்பி, வெள்ளை தொப்பி, தளர்பச்சை நிற தொப்பி அப்படின்னு நிறைய வண்ணங்களில் தொப்பிகள் இருந்துதான். அதை பார்த்ததுமே இதுங்களுக்கு ஒரே ஆர்வமாக அதையும் பார்க்குதான். அந்த தொப்பி வியாபாரியோட தலையும் பார்க்குதான். அவர் தூங்கும்போது அவருமே தலையில் ஒரு தொப்பி போட்டிருந்தாராம். அந்த தொப்பி இது தலையில் போடுறது போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அதுங்க எல்லாம் இறங்கி வந்து ஒருத்தராக வந்து தொப்பியெல்லாம் எடுத்து அதுங்க தலையில் வச்சுக்கிச்சா. எல்லாம் ஒரு குரங்கை பார்த்தோன்னா மிச்ச குரங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், அதுங்களாம் ஆர்வத்தில் ஓடி வந்து தலையில் மாற்றி தொப்பிகளை வச்சு, இந்தா உனக்கு செத்த, எனக்கு செத்த, உனக்கு செத்த, எனக்கு செத்தன்னு மாற்றி தொப்பிங்களை வச்சு விளையாடிட்டு கிடந்ததுங்களாம். எல்லாம் அடிச்சுக்கிட்டுங்களா, எனக்கு இந்த தொப்பி தான் வேணும், எனக்கு சிவப்பு நிறம் தான் வேணும், எனக்கு வெள்ளை நிறம் தான் வேணும். அதுங்களுக்கு கலர் சொல்லலை. ஆனால் வந்து அது பிடிச்சி இது ஒரு தொப்பியை பிடிச்சி இழுத்தா அதையே இன்னொரு குரங்கு வந்து பிடிச்சி இழுக்குதான். இப்படி இழுத்துட்டே இருக்கும்போது அந்த குரங்கு தொப்பிகள்லாம் இழுத்துட்டே இருக்கும்போது எல்லாத்துக்கும் சத்தம் அதிகமாகிடுச்சா. சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு, கத்தி இது பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்களாம், விளையாட்டு பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்களாம். பக்கத்தில் தூங்கிட்டு இருந்த அந்த தொப்பி வியாபாரிக்கு திடீர்னு முழிப்பு வந்துதான். என்னடா இதுன்னு பார்த்தா அவரோட தொப்பி எடுத்துகிட்டு வந்த அந்த மூட்டையில் தொப்பிகளே இல்லையா. எல்லா மரத்து மேலே இருக்கிற அத்தனை குரங்குகளும் தலையில் ஆளுக்கு ஒன்றா வச்சுக்கிட்டு இருந்தான். ஒன்று என்னென்னா இவரோட தொப்பிகளை பிடிச்சி இழுத்து சண்டை போட்டுட்டு இருந்ததுங்களாம். இன்னொன்று என்னென்னா தலையில் ஒன்று காலில் ஒன்று மாட்டிக்கிட்டு இருந்ததுங்களாம். இது மாதிரி ஒரு குரங்குகளையும் அவரோட தொப்பியோட பார்த்தோன்னா அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா. என்னடா பண்ணுறது, இதுங்கள்டேருந்து எப்படி தொப்பியை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு சூ அப்படின்னு பண்ணாராம். அதுங்களும் சூ அப்படின்ற மாதிரி கையை ஆட்டிச்சுங்களாம். இவர் என்ன பண்ணாரா, பக்கத்தில் இருக்கிற கீழே இருந்த கல் எடுத்து அப்படியே அதுங்க மேலே விட்டு எரிஞ்சாராம். அதுங்கெல்லாம் கீழே பயந்துக்கிட்டு விழுகும்னு நினச்சிட்டு. இதுங்கெல்லாம் என்ன பண்ணுச்சா, மரத்தில் இருந்த குச்சிலாம் இருக்கும்ல, காஞ்ச சில குச்சிகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் உடச்சி அவர் மேலே சூ அப்படின்னு தூக்கி போட்டுச்சுங்களாம். அப்போ தான் அவருக்கு ஒரு யோசனை தோணுச்சா. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தார். குரங்குகளே, என்னோட தொப்பிகள் திருப்பி கொடுத்துருங்க, நான் ஊருக்கு போகணும், இதை வச்சு தான் நான் வியாபாரம் பண்ணுறேன், இந்த தொப்பிகள்லாம் விற்றா தான் எங்கள் வீட்டில் எல்லோரும் நாங்கள் சாப்பிட முடியும் அப்படின்லாம் கேட்டு பார்த்தாராம். என்னடா இது, நம்ம எப்படி பொறுமையாக சொன்னால் அந்த யோசனைக்கு இதுக்கெல்லாம் செவி சாய்க்க மாட்டேங்குதுங்களே அப்படின்னு நினச்சார். குரங்குகள் எப்படி கேட்கும், அதுங்களுக்கு புரியாதில்ல, அதுங்களுக்கு நாட்டி பண்ண மட்டும்தானே தெரியும், சேட்டைகள் மட்டும்தானே பண்ணும். இப்போது அவர் யோசிச்சுட்டே இருந்தார், எப்படிடா இந்த குரங்குகள்டேருந்து நம்ம தொப்பிகள்லாம் பத்திரமா வாங்குறதுன்னு. ஏன்னா அதுங்க ஓட்டை போட்டு கிழிச்சு ஏதாவது பண்ணிருச்சுங்கன்னா அதை மறுபடியும் அவரை விற்க முடியாது இல்லையா. அதனால தான் ஓகே என்ன பண்ணலாம் இப்போது சரி அப்படின்ட்டு யோசிச்சா, திடீர்னு அவருக்கு இன்னொரு யோசனை வந்துச்சா. சரி இந்த குரங்குகள்லாம் நம்ம பண்ணுறத திரும்ப அப்படியே செய்யுது. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஓகே நம்ம தலையில் இருக்கிற தொப்பியை எடுத்து, அவர் தான் தலையில் ஆல்ரெடி ஒரு தொப்பி போட்டிருந்தார்ல, தொப்பி எடுத்து இப்படி கீழே போட்டார். அதை பார்த்துட்டு மேலே இருந்த குரங்குகள் எல்லாம் ஒருத்தர் பார்த்ததுங்களாம். நம்மளையும் தொப்பி கீழே போட சொல்கிறாங்க போல இருக்குடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு
எல்லாரும் தொப்பியை தூக்கி தொம்மு 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 தொம்முன்னு கீழே போட்டு எரிச்சுதுங்களாம். இவர் அதுங்க போட்ட வேகத்துக்கு கட 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 கடன்னு எல்லா தொப்பிகளையும் பொறுக்கி மூட்டையில் வச்சு கட்டி தலையில் தூக்கிட்டு வேக வேக வேகமாக நடந்து அந்த இடத்த விட்டு தாண்டி தூரமாக அவர் வீட்டை நோக்கி நடந்து போயிட்டாரா. இதோட இந்த கதை முடிஞ்சிடுச்சான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம்? புத்திசாலித்தனமாக சரியான நேரத்தில் சரியாக யோசித்து நடந்துக்கணும். இப்போ அவர் அதை விட்டுட்டு அதுங்களை அடிக்கிறதோ துன்புறுத்துறதோ வேறு மாதிரி பண்ணியிருந்தா அதுங்களும் அவரை அடிச்சிருக்கும், திரும்ப கடிச்சிருக்கும். ஆனால் அவர் எவ்வளோ சமயோசிதமாக யோசித்து திறமையாக அந்த இதை வாங்கினார் அதுங்கக்கிட்ட, இந்த தொப்பிகளெல்லாம் பத்திரமா. அதனால் நம்மளுக்கு என்ன இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் ஃபஸ்ட்டு கோவம் வரும், கோவம் முன்னாடி வந்துடும். அதெல்லாம் அந்த மாதிரி சூழ்நிலை குழப்பங்கள் வரும். இந்த மாதிரிலாம் வரும்போது அமைதியாக ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி யோசிக்கணும், என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா நம்ம மைண்டு ரொம்ப ரொம்ப அழகான தீர்வை சொல்லிடும். நம்மளுக்கு இந்த கதை மூலமாக கற்றுக்கிட்ட இந்த நீதியை உங்கள் லைஃப்பில் எப்பயுமே உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தலாம். ஓகே, தூங்கலாம். நாளைக்கான கதையில் சந்திப்போம். இரவு வணக்கம் குழந்தைங்களே. வாழ்க வளமுடன். நன்றி.